வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நால்வோர் நற்சிந்தனை. வாழ்க்கை மலர்கள். ஜனவரி 11. தலைப்பு: சிக்கலும் தீர்வும். வாழ்க்கை சிக்கல்கள் பல காரணங்களால் விளைகின்றன. பெரும்பாலும் தன் அறிவில் உள்ள குறைபாடுகள்தான் வாழ்க்கை சிக்கல்கள் விளைய காரணமாகின்றன. எப்படி என பார்க்கலாம். அறிவின் குறைபாட்டினால் இயற்கை நியதி தெரிவதில்லை. செயல் விளைவு தத்துவம் புரிவதில்லை. தவறு செய்தால் இன்றோ நாளையோ அறிவிற்கோ உடலுக்கோ துன்பம் விளையும் என்பது தெரிவதில்லை. இத்தகைய அறியாமையால் செய்த தவறுகளின் காரணமாக பெருக்கிக் கொள்ளும் துன்பங்களே வியாதிகளாகவும் வாழ்க்கை சிக்கல்களாகவும் நம் முன் எழுந்து நிற்கின்றன. அறிவின் குறைபாட்டால் சமுதாய ஒழுங்கமைப்பு விதிகள் புரிவதில்லை. பலர் இணைந்த கூட்டுறவு வாழ்வு எனும் சமுதாயத்தின் பராமரிப்புக்கும் காப்புக்கும் மேம்பாட்டுக்குமான விதிமுறைகளை அறியாமல் அல்லது அவமதித்து அதன் விளைவாக சந்திக்கும் துன்பங்கள் தாம் வாழ்க்கை சிக்கல்களாக மாறுகின்றன. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உருளும் வாழ்வு எனும் காலகட்டத்தை கடந்து கொண்டிருக்கும் நான் யார் என்று தெரிவதில்லை. என் மூலம் என்ன? கேள்விக்குறி. என் முடிவென்ன? கேள்விக்குறி என்பதை விளங்கிக் கொள்வதில்லை. தன்னிலை விளக்கம் பெற வேண்டும் என்று கூட தெரிவதில்லை. அதன் விளைவாக வாழ்வின் பிறவியின் நோக்கமாகிய வீடு பேறு என்ற உன்னதமான இலட்சியத்திற்கு இசைவான வகையில் வாழும் முறையை அமைத்து கொள்ளாமல் அந்த லட்சியத்திற்கு இடையூறாக எதிரிடையாக என்னென்ன வழிகள் உண்டோ அப்படியெல்லாம் வாழ்வதால் அந்த முரண்பாடே வாழ்க்கை சிக்கலாக முளைக்கிறது. தன்னிலை விளக்கம் பெற்று இலட்சிய வாழ்வு வாழ்வோம். அருட்தந்தை. வாழ்க வளமுடன். தொடரும்.